இல்லாத பயனா மாறிடுச்சு. அதை ஆண்டவர் சொல்றாரு, ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தும் புத்தியை சம்பாதித்துக்கொள். ஆண்டவர் வந்து ஞானத்தை குறித்து அடிக்கடி பண்ணிட்டே இருக்கிறாரு. ஞானம் இல்லாதவன் சம்பாதிக்க முடியாது, ஞானம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது, ஞானம் இல்லாமல் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது, ஞானம் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது, ஞானம் இல்லாமல் பிரசங்கம் பண்ண, ஞானம் இல்லாமல் எதையுமே பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் ஞானம் அவசியம். ஆனால் நீங்கள் ஏதோ ஒன்றிலே அடிமையாக இருப்பீர்களே, ஆனால் அந்த ஒரே ஒரு பாவம், அந்த ஒரு பாவம் உங்களை யாரா மாற்றிடும் அப்படின்னா, பேதையா அறிவற்றவர்களா மாற்றிடும், அறிவற்றவர்களா மாற்றிடும். ஸோ அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, அது ஒன்றுன்னு நினைச்சாதப்பா, அது ஒன்றுன்னு நினைச்சிடாத. அந்த ஒன்றின் நிமித்தம் நீ பேதை ஆகிறதற்குள்ள, அறிவற்றவனாகிறதற்குள்ள, உன்னுடைய சுய ஞானம் போகிறதற்குள்ள, சரி நமக்கு பார்க்கும் போதே வெக்கமா தெரியல, நம்ம பார்த்தா கூட அவனை அடிச்சிடும். அம்னோனை பார்த்தா நமக்கு கூட கோவம் வந்துடும். ஏன்டா கிறுக்கு பயல இப்படி பண்ணிட்டு இருக்கிறவன், புத்தி எங்கடா வச்சுட்டு இருக்கிற, நீ எல்லாம் நல்ல புத்தி உள்ளவனாடா, போயும் ஒரு சகோதரி மேல இச்சை உனக்கு வருதுடா, உனக்கு என்னடா அறிவு எங்கடா போச்சு, நம்ம கேட்க மாட்டோம். அந்த அறிவு கூட அவனுக்கு இல்லை பாருங்களேன். அந்த பாவம் அவன் அந்த லெவல்ல கொண்டு போய் விட்டுருச்சு. பிரதர், மக உன்னை பார்த்து நிறைய பேர் இப்படித்தான் கை நீட்டி சொல்லுவாங்க, ஏண்டா உனக்கு அறிவு இருக்காடா, உனக்கு லெவல் இருக்காடா, சுய புத்தியோட தாண்டா நடக்கிறியா, சுய புத்தி உனக்குள்ள இருக்கா இல்லையா அப்படின்னு உன்னை பார்த்து ஒரு நாள் கேட்குற காலம் வர்றதற்குள்ள நீ அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்துரு. நீ எதுல அடிமையா இருக்கிறியோ, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிற அடிமைத்தனம் வந்து உன்னை எல்லாரும் பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, கை நீட்டி, உனக்கு அறிவு இருக்காடா, அறிவு இருக்காடா, ஞானம் இருக்காடா, ஏம்மா உனக்கு ஞானம் இருக்காம்மா, அறிவு இருக்கா உனக்கு, போயும் இந்த வார்த்தையை உன்னை பார்த்து நிறைய பேர் பேசுறதுக்குள்ள, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாருங்க, நான் யாருக்கும் அடிமையானவன் அல்ல, நான் யாருக்கும் அடிமையானவள் அல்ல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு 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 விஷயம் வந்து நான் உங்களுக்கு ஓப்பனாகவே சொல்கிறேனே, உங்களுக்கு மறைச்சி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் வாலிபர்கள் தான். ஒரு நபர் வந்து அதிகமாக வந்து இந்த அதிகமான ஆபாச படங்களை வந்து அவர் பார்த்துட்டே இருந்திருக்கிறார். நிறைய ஆபாச படங்களை பார்த்து கடைசியில் வந்து அந்த ஆபாச படத்தை வந்து அவர் சீடியாக வாங்குறதற்காக, அதை ஒரிஜினலாக வாங்குறதற்காக அவர் முயற்சி எடுத்திருக்கிறார். அப்போ வாங்குறதுக்காக முயற்சி எடுத்து அந்த ஏஜெண்டை பார்த்து அவர் பேசி அந்த வாங்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவரை வித்தியாச விதமாக மோட்டிவேட் பண்ணிட்டாங்க. எப்படின்னா, எப்பா இந்த மாதிரி நீ வந்து இந்த மாதிரி வாங்குறது பரவாயில்ல, நீ விற்கவும் செய்யலாம், நீ எங்களுக்கு விற்கலாம் நிறைய அப்படின்னு சொல்லி அவரை தவறாக கைட் பண்ணி அவரிடத்திலிருந்து ஆபாச படங்களை விலக்கி வாங்கி, அவருடைய குடும்பத்தில் இருக்கிற படங்களை விலக்கி வாங்கி இவங்க டெலிகாஸ்ட் பண்ணி அது ஒரு பெரிய பிரச்சனையில் கண்டுபிடிக்கப்பட்டு மாட்டி. ஸோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை நான் சந்தித்தேன். உண்மையிலே சின்ன குட்டி பையன், அவங்களுடைய பையன் வந்து ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன், அவங்க அப்பாவை பார்த்து காரி மூஞ்சில துப்பி, நீ அப்பன்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குடா, அறிவை எங்கடா நீ அடமானம் வச்ச, அறிவில்லை எங்கடா அறிவு போச்சு. ஒரு சின்ன அடிமைத்தனம் அவர் எங்க கொண்டு போய் விட்டுச்சு அப்படின்னா, ஒரு பேதையா, ஒண்ணுமே தெரியல. எனக்கு துக்கமா இருக்கு, எனக்கு வேதனையா இருக்கு. நிறைய வாலிபர்களை இன்னைக்கு பார்க்கும்போது நான் பல ஆயிரக்கணக்கான வாலிபர்களை சந்திக்கிறேன். ஆனா அந்த வாலிபர்களுடைய நிறைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, அவன் சொல்ற ஸ்டோரியை பார்த்து ஒன்றும் இல்லாமல் நின்று இருக்கும் போது அவன் என்னன்னா, அவன் எவ்வளவு ஞான குறைவா நடந்திருக்கிறான், சுய அறிவு அவனுக்கு எப்படி போச்சுன்னு தெரியல. காரணம் என்னன்னா வேற எதுவுமே இல்லை, அந்த அடிமைத்தானம் அவனுடைய ஞானத்தை வந்து, மகா உன்னை ரொம்ப பாரத்தோட உன்கிட்ட நான் ஜெபிக்கிறேன், உனக்காக நான் உன்கிட்ட சொல்றேன், ப்ளீஸ் நீ அடிமை ஆயிடாத, நீ ஏதோ ஒன்று உன்னை அடிமைப்படுத்துறதுக்கு விட்டுறாத, அது உன்னை வேற எங்கேயுமே வந்து கை வைக்காது. எங்க கை வச்சோன்னு தெரியுமா? அதான் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, நிறைய பேர் மண்டையில மசாலா இல்லைன்னு சொல்றாங்கல்ல,
ஃபர்ஸ்ட் உன் ஞானத்தில் கையை வச்சிருப்பா. உன் ஞானத்தில் மட்டும் ஞானம் மட்டும் உன்னை விட்டு போயிருச்சு அப்படின்னா இந்த இனி இருக்கிற இந்த உலகத்தில் உன்னால வெற்றியா வாழவே முடியாது. அதான் ஆண்டவரிடத்துல காலையில எந்திரிச்ச உடனே ஞானத்தை கேட்கணும். எனக்கு ஞானம் கொடுங்கப்பா, என்ன ஞானத்தினால நிரப்புங்கப்பா. பாருங்க, ஒண்ணுமே இல்லாம இருந்த சின்ன பையனான அந்த சாலமோன் பெரிய கோடீஸ்வரனாய் மாறினது வேற எதுவுமே இல்லைங்க, அவனுடைய ஞானம் தாங்க அவனை கோடீஸ்வரனா மாத்திருச்சு. அதனால ஞானமே முக்கியம், ஞானமே முக்கியம். ஸோ நம்பர் 2, நீங்க ஏதோ ஒரே ஒரு அடிமைத்தனம் உங்க வாழ்க்கையில உங்க சுய புத்தியை உங்களிடத்துல இருந்து எடுத்து போடும். இதுதான் அம்னோனுக்கு நடந்தது. நம்பர் 3, மூன்றாவதாக உங்களுக்கு கவனமா நீங்க கேட்குறீங்கன்னு நம்புறேன். கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்கள். இது